நாடு முழுக்க நாளைய தினம் குடியரசு தினம் கொண்டாடப்பட இருக்கு. இதையொட்டி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கு. குறிப்பாக திருச்சியில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் பிருந்தாவும், அதே போல கோவையில செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு செய்தியாளர் ஐஸ்வர்யாவும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதல்ல திருச்சி செய்தியாளர் பிருந்தாவிடம் பேசலாம். பிருந்தா, இப்போ நீங்க ரயில் நிலையத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க. அது எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம்? குடியரசு தினத்தையொட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் ரயில் நிலையத்துல செய்யப்பட்டிருக்கு? அதோட சேர்த்து என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? ஆனந்தி, நாளை இந்திய திருநாட்டினுடைய குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. பொதுவாகவே இந்த குடியரசு தின விழா வரும்பொழுது ரயில் நிலையம், விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்படும். அந்த வகையில நான் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய திருச்சி ரயில்வே சந்திப்பிலும் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லா நாட்களிலுமே வரக்கூடிய பயணிகளுடைய உடைமைகள் சோதிக்கப்பட்டாலுமே இந்த நேரத்தில், குறிப்பா இந்த குடியரசு தினத்துல எந்த ஒரு அச்சுறுத்தலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரொம்பவே கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா மோப்பனாய் ராக்கியோட உதவியோடு ஏதாவது சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் கொண்டு வரப்படுகிறதா என்பது குறித்தும் சோதனையை தீவிரப்படுத்தி இருக்காங்க. ரயில் நிலையம் மட்டுமல்லாது இந்த வெளிப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார், வாகனங்கள் உள்ளிட்டவற்றில் ஏதாவது பொருட்கள் இருக்கா, சந்தேகத்திற்கு இடமா யாரும் இங்க இருக்காங்களா என்பது உள்ளிட்ட சோதனைகளையும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தி இருக்காங்க. ரயில் நிலையத்திற்குள்ள பார்சல் ஆபீஸ் இருக்கும், அங்க நிறைய பார்சல்ஸ் வந்திருக்கும். ஆனா இந்த குடியரசு தின விழா இந்த மாதிரியான சமயங்கள்ல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலுமே அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். அதனால அந்த மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாதுன்னு காலை முதலே ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஜன் சதாப்தி ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயின்ல பயணிகளுடைய உடைமைகளையும் பாதுகாப்பு பண்ணாங்க. இந்த பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய மோப்பனாய் ராக்கி, இது துப்பறியும் பிரிவுல குறிப்பா வெடிகுண்டு அது சம்பந்தமான ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா உடனடியா காட்டி கொடுத்துரும். அந்த நாயோட உதவியோட தான் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா நாட்டின் குடியரசு தினம் என்பது மிக முக்கியமான நாள். அந்த நாள்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருச்சி ரயில்வே சந்திப்புல பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தி இருக்கு. இங்க உள்ள காவல் உதவி ஆய்வாளர்கிட்ட கேட்கலாம். சார், இன்னைக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பை இன்னும் தீவிரப்படுத்திருக்கீங்க? எப்பவுமே பாதுகாப்பு இருக்கும், இன்னைக்கு நம்ம கூடுதலா என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்றோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட இந்திய குடியரசு தின விழாவை ஒட்டி சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த வர பார்சலை செக் பண்ணுறது, பேசஞ்சரோட லக்கேஜை ரேண்டமாக செக் பண்ணுறது, ட்ரெயின்ஸை செக் பண்ணுறது, வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியாவில் உள்ள வெஹிக்கிள்ஸை ரேண்டமாக செக் பண்ணி அதில் ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவித விலையோட பொருட்கள் இருக்கான்றதை செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 24 ஹவர்ஸ் முழு கண்காணிப்பில் இருக்குது இந்த திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனு. எங்களுடைய ஆணையர், கமிஷனர் ஆணையர் படி நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஆனந்தி, திருச்சி ரயில்வே சந்திப்பை பொறுத்த வரைக்குமே மாவட்டங்கள், பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த மையப்பகுதிக்கு இங்கிருந்து ரயில்ல இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான ரயிலும் போற ஒரு வழக்கம் இருக்கு. பயணிகள் அதிக அளவுல வருவாங்க. அந்த வகையில அதிக அளவிலான பயணிகள் வருவாங்க. நாளொன்றுக்கு நூற்றுக்கணக்கான ரயில்கள் வரும். அந்த பயணிகளை உடைமைகளை சோதிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ரயில்வே பாதுகாப்பு படையினர் இந்த காலை முதலே முழு கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்காங்க. மோப்பனாய் உதவியோடு பயணிகளுடைய உடைமையும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனந்தி, திருச்சி ரயில்வே நிலையத்தில் குடியரசு தினத்தையொட்டி மோப்பனாய் உதவியோட சோதனையிலையும் அதே போல பாதுகாப்பு பணியிலையும் காவலர்கள் ஈடுபட்டு வருவதாக தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி பிருந்தா. தொடர்ந்து கோவை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் பேசலாம். ஐஸ்வர்யா, நீங்க கோவையில எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க குடியரசு தினத்தையொட்டி செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரம் என்ன? ஆனந்தி, கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளை குடியரசு தின விழாவை முன்னிட்டு 2500 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மாநகர பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் கிட்டத்தட்ட 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும், மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தலைமையிலான காவல்துறையினர் 1000 பேரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மாநகர பகுதியில் இருக்க அந்த எல்லையில் உள்ள 11 சோதனை சாவடிகள், அதே போல மாவட்ட பகுதியில் உள்ள 11 சோதனை சாவடிகளுமே கடந்த 2 நாட்களாக பாத்தீங்கன்னா இந்த வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்த பின்பே அந்தந்த பகுதிகளில் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் இந்த ரோந்து பணியை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாகவே ரயில் நிலையங்கள் முழுவதும், அதாவது ரயில் மேடைகள், ரயில் நிலைய அந்த கட்டிடங்கள் உட்பட அனைத்து பகுதியும் ரயில்வே துறையினராகட்டும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இணைந்து அந்த கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மோப்பனாய் மற்றும் அந்த ஏதாவது குண்டுகள் இருக்குமா என கண்டறியும்
மெட்டல் டிடெக்டர் ஆகிய கருவிகள் மூலம் இந்த சோதனை வந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா கோவை மாநகரம் முழுவதும் பகல் இரவு நேரங்களில் அந்த ரோந்து பணி வந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாநகர பகுதியில் உள்ள ஹோட்டல்கள், விடுதிகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் காவல்துறையினர் அவ்வப்போது வந்து அந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. தற்போது நாம் நிற்கும் இந்த பகுதி கூட பார்த்தீங்கன்னா வஉசி மைதானம், இங்கே தான் நாளை வந்து குடியரசு தின விழா வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த பகுதியிலும் இன்று காலையே பார்த்தீங்கன்னா அந்த பாம் ஸ்குவாட் என சொல்லப்படும் அந்த குழுக்கள் வந்து இங்கே மெட்டல் டிடெக்டர் மூலம் அந்த கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தினாங்க. அந்த குழுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடங்கள்ல இன்று நாளையும் அடுத்தடுத்த இடங்கள்ல அவ்வப்போது அந்த ஷிஃப்ட் முறைன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் அடுத்தடுத்த இடங்கள்ல அவங்க சோதனையை ஈடுபடுவாங்க. ரயில் நிலையத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று மாலையே வந்துட்டு ஒரு அரங்கு அமைத்து வழக்கமாக இன்று மாலை தொடங்கி நாளை இரவு வரைக்குமே அந்த பாம் ஸ்குவாட் குழுக்கள் வந்து நிரந்தரமாக அங்கே அரங்கு அமைத்து அந்த கண்காணிப்பில் ஈடுபடுவாங்க. அது மட்டுமின்றி விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்பு படையினரும் அந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதனால கோவை மாநகரம் முழுவதும் தற்போது காவல்துறையினர் அந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நாம் நிற்கும் இந்த பகுதி வஉசி மைதானம் நாளை குடியரசு தின விழாவை கொண்டாடப்படுவதனால் இந்த வஉசி மைதானம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஐஸ்வர்யா. தொடர்ந்து மதுரையில் இருக்கும் செய்தியாளர் பிரசன்னாவும் நம்மோட இணைந்திருக்கிறார், அவரிடமும் பேசலாம். பிரசன்னா, மதுரை விமான நிலையத்திலையும் குடியரசு தினத்தையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா இது போன்ற சிறப்பு நாட்கள்ல விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வாங்க, அதே போல சில கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க பயணிகளுக்கு. அது போன்ற இந்த ஆண்டு குடியரசு தினத்தையொட்டி என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அங்க? ஆனந்தி, மதுரை விமான நிலையத்தில் கடந்த 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரை பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்படாது 5 அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்து தற்சமயம் கள்ளச்சொல்லை நேரில் பார்த்தால் என்றால் பார்வையாளர்கள் வந்துட்டு அனைவருமே வந்து உள்ளே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் உள்ளே வரும்பொழுது கூட வந்து எந்த விதமான பெரிய சோதனை என்பதும் மேற்கொள்ளவில்லை என்பதை வந்து வெளிச்சமாக தெரிகின்றன. பொதுவாக இந்த 23ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கொடுத்த அறிவிப்பில் மதுரை விமான நிலையத்தில் வந்து வரக்கூடிய இந்த பயணிகளுடைய கூட ஒரு உறவினர்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது காட்சியை பார்க்கும்போது பார்த்தால் அனுமதி வந்து பார்வையாளர்கள் அனைவருக்குமே வந்து அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் முறையான ஒரு சோதனை என்பது வந்து ஒவ்வொரு விமானமும் ஏன்னா மதுரை விமான நிலையம் வந்து சர்வதேச விமானம் கிடையாது. விமானங்கள் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே தான் சோதனை என்பது வந்துட்டு இங்கே வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் தான் மத்திய இந்த பாதுகாப்பு படை போலீசாரும் சரி அவரோட தமிழக காவல்துறையும் சேர்ந்து இணைந்து தான் இந்த சோதனையானது வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனை என்பது வந்து இங்கே வந்து 24 மணி நேரமும் கிடையாது. பாதுகாப்பு பணியும் பார்த்தோம் என்றால் அந்த உள்ள அரவியலுக்கும் அதே மாதிரி விமான நிலையத்துக்கு உள்ளே வந்து செல்லக்கூடிய வயலிலும் சரி, அதே போல் விமான நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய இடத்தில் மட்டுமே தான் சோதனை என்பது வந்துட்டு மிகவும் வந்து முறையாக வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல் விமான நிலையத்துடைய நுழைவு வாயில் போன்ற இடங்களில் பார்த்தோம்னால் அந்த சோதனை என்பது வந்து தொய்வாக தான் இருக்கின்றன. பார்வையாளருமே அனுமதி கிடையாது என்கின்ற பட்சத்தில் தற்பொழுது பார்வையாளர் அனைவருமே இங்கே வந்து உள்ளே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனந்தி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.